காட்டுக்குள் ஆடைகளின்றி கருகிய நிலையில் கிடந்த பெண்ணின் வழக்கில் போலீசார் முன்னாள் காவலரை அதிரடியாக கைது செய்திருக்காங்க. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட கள்ளக்காதலியை பெட்ரோல் ஊற்றி எரித்த முன்னாள் காவலரின் கொடூர பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அடுத்த உத்தமபாளையம் வட்டமலை அணை பகுதியில் அன்று ஆடு மாடு மேய்க்க வந்தவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஆடைகளின்றி உடல் கருகி நிர்வாண கோலத்தில் கிடந்திருக்கிறது ஒரு பெண்ணின் சடலம். பதறி போனவர்கள் உடனே வெள்ளக்கோவில் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை ஆய்வு செய்ததில் பெண்ணின் கை கால்களில் கல்லால் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் இருந்தன. மேலும் முகமும் கல்லால் சிதைக்கப்பட்டு இருந்தது. அத்துடன் அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் எரிக்கப்பட்டிருந்தது. இதனால் நிச்சயம் நடந்திருப்பது கொலைதான் என்பதை உறுதி செய்த போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். யார் இந்த பெண்? எந்த ஊரைச் சேர்ந்தவர்? இப்படி கொடூரமாக கொன்று போட்டது யார்? முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது நகை பணத்துக்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் அறிய தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அப்போது சம்பவம் நடந்த இடத்தில் காலி மது பாட்டில்கள் கிடந்துள்ளது. அந்த பாட்டில்களின் பார்கோடுகள் வைத்து எங்கு விற்பனை செய்யப்பட்டது, அதை வாங்கியது யார் என விசாரித்தனர். அத்துடன் சாலை ஓரங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் வட்டமலை அணைக்கு வரும்பொழுது ஆண் பெண் என இருவர் இருசக்கர வாகனத்தில் வருவதும், ஆனால் திரும்பி செல்லும்போது ஆண் மட்டும் செல்வதையும் கண்டுபிடித்தனர். மேலும் சிசிடிவி காட்சியில் பதிவான நபர்தான் டாஸ்மாகில் மதுபாட்டில் வாங்கிய நபர் என்றும் உறுதி செய்தனர். உடனே கிடைத்த அடையாளங்களை வைத்து விசாரித்ததில் அந்த நபர் பழனி நெய்க்காரப்பட்டி அருகே கலையம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்று தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கணமே சங்கரை போலீசார் தட்டி தூக்கி வந்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. 60 வயதாகும் சங்கர் ஒரு முன்னாள் காவலர். காவல்துறையில் வெறும் 15 ஆண்டுகள் மட்டுமே காவலராக பணியாற்றிய சங்கர் கடந்த 27 ஆண்டுகளுக்கு முன்னர் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடமும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பணத்தை வைத்து 4 மனைவிகள், பல ஊர்களில் கள்ளக்காதலிகள் என மன்மதன் போல உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் சங்கர். அந்த கள்ளக்காதலிகளில் ஒருவர்தான் தற்போது கொலை செய்யப்பட்ட 45 வயதான வடிவுக்கரசி. நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த இவருக்கும் சங்கருக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே நெருங்கிய உறவு இருந்து வந்துள்ளது. அந்த உறவு சங்கரை சுண்டி இழுக்க அடிக்கடி நெய்க்காரப்பட்டிக்கு சென்று வடிவுக்கரசியுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். அப்படி செல்லும்போது வடிவுக்கரசியின் உறவினர்களிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி இருக்கிறார். ஆனால் வேலையும் வாங்கி தரவில்லை, பணமும் திரும்ப தரவில்லை. ஒரு கட்டத்தில் கடுப்பான உறவினர்கள் பணத்தை திரும்ப கேட்டு வடிவுக்கரசியை நச்சரித்திருக்கிறார்கள். இதனால் வடிவுக்கரசி கள்ளக்காதலன் சங்கரிடம் வேலை வாங்கி கொடு அல்லது பணத்தை திரும்ப கொடு என கேட்டு டார்ச்சர் செய்துள்ளார். பணத்தை தரவில்லை என்றால் போலீசில் புகார் அளிப்பதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதனால் அச்சமடைந்த சங்கர் வடிவுக்கரசியை தீர்த்து கட்டினால் மொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என நினைத்து அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி அன்று வெள்ளக்கோவில் அருகே உள்ள ஒரு ஊரில் எனக்கு பணம் தருவதாக சொல்லி இருக்கிறார்கள், நீயும் வா, அந்த பணத்தை வாங்கி உனக்கு தருகிறேன் என்று கூறி வடிவுக்கரசியை அழைத்துள்ளார். இதனை உண்மை என நம்பி வந்த வடிவுக்கரசியை பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். வரும்போது பணம் கொடுப்பவர்கள் சிறிது நேரம் கழித்து வரச் சொல்லி இருக்கிறார்கள், அதுவரை அணையை சுற்றி பார்க்கலாம் என்று கூறி ஆளரவமற்ற பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். வரும்போதே டாஸ்மாகில் மது வாங்கி பைக்கில் லோட் செய்திருக்கிறார். பின்னர் இருவரும் அணைக்கு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் மது அருந்தியதாக தெரிகிறது. வடிவுக்கரசிக்கு போதை தலைக்கேறிய பின்னர்
திடீரென அருகே கிடந்த கல்லை எடுத்து அவரின் தலை, கை, கால் என கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த வடிவுக்கரசியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகைகளையும் பறித்து கொண்டு சங்கர் தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் வெள்ளக்கோவில் போலீசார் முன்னாள் காவலர் சங்கரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய பணத்தை திரும்ப கேட்ட கள்ளக்காதலியை முன்னாள் காவலரே கல்லால் தாக்கி பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற சம்பவம் வெள்ளக்கோவில் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.